ஹாய்ங்க. குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை நேத்திக்கு ஆர்டர் போட்டது எல்லாமே டேபிள் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். நைட்டு ரவா கிச்சடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே எடுத்து வைக்கல. சரி, எல்லாமே கிச்சனில் போட்ட இடத்துல அப்படியே வச்சு போய் தூங்கிட்டேன். இன்றைக்கி காலையில் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இட்லிக்கு அரிசி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேத்திக்கு இட்லி அரிசி ஒரு 1 kg போட்டிருந்தேன். எப்போவுமே இங்கே ஹோல்சேல் கடையில் வாங்குவேன். அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு 4 கப்பு அரிசி எடுத்தால் இன்னொரு ஒரு 1/2 கப்பு இருக்கும். ஒரு 4.5 கப்பு வரும். அதுதான் 1 kg இருக்கும். இது பிராண்டட் அரிசி தான். கரெக்டாக 4 கப்பு கூட முழுசாக வரவே இல்லை. கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நான் வெயிட்லாம் எதுவுமே போட்டு பார்க்கவே இல்லை. சரி, அது 1 kg இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா தான் அந்த கப்பில் இருக்கிற அரிசியே கம்மியாக வந்தது. அதுக்கப்புறம் கூட அது எனக்கு வெயிட் போட்டு பார்க்கணுமே தோணலை. இப்போ எடிட் பண்ணும்போது தான் ஞாபகம் நம்ம அது வெயிட் போட்டு பார்த்துருக்கலாம்ல, எவ்வளோ தான் இருந்திருக்கு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காமே போட்டுட்டேன். ஒரு 3.25 கப்பு வந்தது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு இட்லி அரிசியை வாங்கிட்டு வர முடியாது. சரி, ஓகே, அதை அப்படியே போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 கப்பு மெஷர்மெண்ட்டு மாதிரி அதை அப்படியே போட்டுட்டு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருந்தேன். உளுத்தம்பருப்பு பக்கம் போக வேண்டிய வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது கொடுத்து அமிச்சாங்களா, அதை காய வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை வச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறமா தீர்ந்து போயிடுச்சுன்னா வேணால் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். ஒரு செலவு மிச்சமான மாதிரி இருந்தது. அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி நல்லா ஊற வச்சுட்டு குடிக்கிற தண்ணி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் அக்கா கிட்ட ஃபோன் பேசிகிட்டே வீட்டில் இருக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க காலையில் வேலைக்கு போயிடுவாங்களா. அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணி 9 மணிக்குள்ளெல்லாம் கம்பெனிக்குள்ளே போயிடுவாங்க. பேச முடியாது. அதனால் சரி பேசிகிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி சமைக்கிறது கொஞ்சம் டிஃபன்லாம் எதுவுமே சமைக்கிற மாதிரி இல்லை. 2 வேளை இல்லை 3 வேளையும் சாப்பாடு செய்கிற மாதிரியே இருக்குது, அரிசி இல்லாமல் கொஞ்சம். அதனால் ரோஷன் மித்தியுமே கேட்டிருந்தாங்க, போர் அடிக்குதுமா சாப்பாடு சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அடை இந்த மாதிரிலாம் ராகி தோசை, அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிறு தோசை இதெல்லாம் கொடுத்துருந்தேன். அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. நார்மலாக ரோஷனுக்கு இந்த ஒயிட் கலரில் இட்லி தோசை இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். இந்த கலராக இருந்தால் பிடிக்கும், அது சாப்பிட மாட்டான். சரி, அப்படியுமே கொஞ்ச நாள் கொடுத்துட்டு தான் இருந்தேன். சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அரிசியுமே ஊற வச்சுட்டேன். சாப்பாட்டுக்குமே அரிசி க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு உழ வச்சுட்டேன். நேற்றுக்கு சாப்பாடு கொஞ்சம் மீந்துடுச்சு. கொஞ்சம் இப்போ வெயில் டைம்ன்றதுனால பழைய சாதம் கூட நல்லா இருக்க மாட்டேங்குது, கெட்டு போன மாதிரி இருக்குது. சரி, எதுக்கு வேஸ்ட்டாக கீழே போடுறது, நம்ம புறாவுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு புறாவுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அது சாப்பிட்டுக்கும். எப்போமா இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாமே அது கலரே மாறிட்டு இருந்தது. சரி, அது எப்படி குடிக்கும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பாக்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். எப்போவுமே பார்த்துப்பாங்க. ஒரு சில டைமில் இந்த மாதிரி இருக்கும். எப்போயாச்சும் ஒரு டைம் தான் தண்ணி நான் மாற்றுவேன். இல்லைன்னா தினமுமே பக்கத்து வீட்டில் மாற்றுவாங்க. அவங்க தான் மாற்றுவாங்களே. வாரத்தில் ஒரு டைம் மட்டும்தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். தண்ணியுமே மாற்றி வச்சுட்டு வந்துட்டேன். சாப்பாடுமே வெந்துருச்சு. சாப்பாடு எல்லாத்தையும் வடிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பல்வலியெலாம் இருந்ததா, நம்ம காரமெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்களா. இப்போ தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. அதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா ரசம் வச்சுக்கலாம், ரசம் தயிர் இப்படி தான் சாப்பிட சொன்னாங்க. மோர் அப்படிலாம் தான் சாப்பிட சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பே தான் சாப்பிட்டுருந்தேன். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு சாப்பிட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே எனக்குன்னு தனியாலாம் சமைச்சிலாம் சாப்பிடல. ரோஷன் மட்டும் கேட்பான், ஏம்மா இது சுத்தமாக காரமே இல்லை, இது எப்படிம்மா சாப்பிட்றது அப்படின்னுவான். சரி, அவங்க அப்பா சொல்லிடுவாங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்க செய்கிற உடம்பு கொஞ்சம் நல்லா வர வரைக்குமே அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை தான் சாப்பிட்டு ஆகணும், சாப்பிட்றா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவனுமே கொஞ்சம் விட்டுட்டான். அதுக்கு திரும்ப கேட்குறதில்ல. அதனால் கொஞ்சம் காரெல்லாம் கம்மி பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றதுனால சரி இன்றைக்கி ரசம் வச்சுப்போம். ரசம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். மித்திக்குமே ரசம் அவ்வளோ பிடிக்கும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ரசம்னா எங்கள் வீட்டில் ஒரு 2 நாள் வச்சு ஓட்டிடுவேன். எங்கள் வீட்டில் ரசம் பிடிக்காத ஒரே ஆள் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. காலையிலே நைட்டுக்கு பாத்திரம் அவங்க தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்களோ அப்போ தான் சொல்லியிருந்தாங்க, இந்த ரசத்தை நான் அப்படியே ஊற்றிருந்தேன்னா இன்றைக்கி இந்த ரசம் இருக்காது அப்படின்னாங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு முடியாத டைமில் ஏதாச்சும் ஒரு 2 நாள் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும்னா அந்த ரசமாக தான் இருக்கும். சிம்பிளாக நாளைக்குமே எதனா ஒரு பொரியல் பண்ணிட்டா இன்றைக்கி வச்சு ரசத்தை வச்சு சாப்பிட்டுப்போம். அப்படி தான் ஒரு 2 நாள் வச்சு ஓட்டிட்டேன். கடுகு வீட்டில் காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருந்தது. சரி, அப்புறம் போயிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது
வரும்போது கடுகுமே வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்புலாம் போட்டு கடுகுலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டேன். மளிகை பொருள் வந்து இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் நான் எடுத்து க்ளீன் பண்ணவே இல்லை. இதுக்கு வந்து முன்னாள் எடுத்த விலாகு, அதனால் சரி இல்லாத பொருளெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் கடையில் வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்ததுனால இன்றைக்கி பாட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்து வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சமைக்கிற வேலைலாம் இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் தான் வச்சுருக்கேன். கால் ஏற்கனவே வலியாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வாழைக்காய் சாப்பிட்டா இன்னும் கால் வலி அதிகமாக தான் ஆகும். நானும் ஒரு டைமும் வாரம் வாங்கிட்டு வருவாங்க. நான் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் சொல்லவே மாட்டேன், மறந்தே போயிடுவேன். அவங்களுக்குமே வந்து கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வாழைக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யோசிச்சுட்டே வந்து சமைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அந்தளவுக்கு சாப்பிடல. ரோஷன் மித்தியுமே வந்து அந்த காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிட்டு நாங்களே வந்து காலி பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து முட்டை வந்து செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து நான் முட்டை சாப்பிட மாட்டேன். எனக்கு தெரியாது. எப்போவுமே வந்து பிரதோஷத்துக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டைம் 1 மாதம் பிரதோஷம் இருந்தால் கூட நெக்ஸ்ட்டு அடுத்த இருக்கிற மாதத்துல வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவரே ஞாபகப்படுத்துவார். நான்வெஜ்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு என் அக்கா சொன்னாங்க. அப்போ நான் நம்பலை. ஆனால் நான் வந்து இப்போ பிரதோஷத்துக்கு வந்து எப்படியும் ஒரு 6 மாதம் 7 மாதமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக இருக்கேன். பிரதோஷத்துக்கு வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்றதில்ல. இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன், கேலண்டர் பார்த்தா தான் சாப்பிடாம இருப்பேன். இல்லைனா வந்து நான் நான்வெஜ் எதுனா ஒன்று முட்டை வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லைனா வந்து மீன், சிக்கன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருவேன். எனக்கு நாளைக்கு பிரதோஷம்னா கூட கரெக்டாக இன்றைக்கி வந்து சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வந்துடுது. நம்ம கேலண்டர் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நார்மலாக தினமெல்லாம் வந்து நான் கேலண்டர்லாம் பார்க்கவே மாட்டேன். அன்றைக்கி வந்து நான் முட்டையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். அவிக்கிறதுக்குமே போட்டுட்டேன். அது ஏன்னே தெரியல. சரி போயிட்டு கேலண்டர் போய் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து பிரதோஷம்னு இருக்குது. ஐயோ இன்றைக்கி பிரதோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை அப்படியே வச்சுருவோம். செஞ்சாச்சு, வேறு என்ன பண்ணுறது. முட்டை அவிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்து வச்சுட்ருப்பேன். அவிச்சதுக்கப்புறமா தான் போய் கேலண்டர் பார்த்தேன். சரி அதை அப்படியே வச்சிடலாம், அவங்க மட்டும் சாப்பிட்டு நம்ம சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ரெடி பண்ணிவிட்டு எனக்கு அதனால தான் வாழைக்காய் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா 2ஆக போட்டேன். எப்போவுமே ஒரு வாழைக்காய் தான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். 2 வாழைக்காவை போட்டுட்டேன். சரி 2 வேளை சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன். காலையில் சாப்பாடே வந்து ரசம் தான். டிஃபன் எதுவுமே செய்யலையே. அரிசி இன்றைக்கி தான் ஊற வச்சுருக்கேன். அரைச்சதுக்கப்புறமா தான் வந்து மாவுலாம் இருந்ததுன்னா காலையில் நாளையிலேருந்து வந்து கொஞ்சம் இட்லியோ தோசையோ எதையோ வந்து எதுனா கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நமக்குமே வந்து சிலிண்டர் வந்து தீர்ந்து போயிடுமோன்னு ஒரு பயம் வேறு. நம்மளுக்கு இருக்குது, புக் பண்ணியிருக்கோம். ஒரு 28 நாளுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணோம். 28 நாள் கழித்து தான் வந்து உங்களுக்கு சிலிண்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க போய் ஆஃபீஸ்லேயே போய் கேட்டுட்டு வந்திருந்தாங்க. வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அது சிலிண்டருமே வரலை. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தான் வந்து சிலிண்டர் புக் ஆச்சு. அப்போ தான் கொஞ்சம் உசுரே வந்தது. நம்ம ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல, எதனா விறகடுப்பு வச்சு நம்ம நாளை வந்து ஓட்டிடலாம். எப்போவுமே நான் அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். நம்ம இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பார்த்திங்களா. இதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சா நம்ம தாத்தா பாட்டிலாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். அதெல்லாம் தான் நம்மளுக்கு யூஸே ஆகுது. அதெல்லாம் அழிக்காத ஒரு பொருளாக இருக்குது. இப்போ வந்து கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம வந்து சும்மா ஒரு தற்சமயம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸே இல்லாத மாதிரி போயிடுது. சிலிண்டர்லாம் தீர்ந்துடுச்சு, வராதுன்னா நம்மளோட நிலமெல்லாம் எப்படிடா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணலாம். ஆனால் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணால் அந்த கரண்ட்டு பில்லெல்லாம் நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னே தெரியாது. அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. சரி வர வரைக்கும் வரட்டும், ஏதாச்சும் ஒரு வழி இல்லாமையா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான். ஆனால் சிலிண்டர் புக் ஆகிடுச்சு, வந்துடும். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே இன்னொரு சிலிண்டர் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் வந்து சரியாயிடுமா என்னன்னு தெரியல. சரி போகிற போக்கில் நம்மளும் போவோம். நமக்கு என்ன தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து யாருன்னா எதனா செய்வா போகிறாங்க. முடியலன்னா ஊரை பக்கம் போக வேண்டியது தான். ஊரில் போயிட்டு எதனா கொரோனாவுக்கு போயிட்டு இருந்த மாதிரி இப்போவுமே போயிட்டு ஊரில் இருக்கணும்னா கூட கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா வந்து ஊர்லலாம் நம்மளுக்கு அந்த கஷ்டமே இல்லை. இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிடும். நமக்கு இங்கே அப்படிலாம் இருக்கவே இருக்காது. காசு இருந்தால் தான் நம்ம இங்கே உயிரே வாழ முடியலைன்னா இருக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் சென்னை லைஃப். தெரியாமல் வந்து மாட்டிட்டேன்ற மாதிரி தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது. இதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கான ஒரு வழியுமே கிடையாது. ரோஷன் வந்து ஒரு குட்டியாக வந்து ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருந்தான், என்கிட்ட காமிச்சிருந்தான். இது கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ரோஷன் சூப்பராக வந்து ட்ராயிங்லாம் வரைவான். அதனால சரி அவன் காமிச்சிருந்தான். ஒரு நைட்லேருந்தே இதை பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் அப்படின்னா. ஒரு 4 வந்து சீசன் மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த வின்டர் சீசன், அதுக்கப்புறம் சம்மர் சீசன் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் காமிச்சிருந்தான். அதுவுமே பார்த்துட்டு எனக்கு இது வீடியோவில் காமிங்கம்மா, இது நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க, காமிங்கம்மான்னு.
நானே சொல்கிறேன்டா இது ரொம்ப நல்லா இருக்குடா நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு சும்மா அவன் கேட்குறானே அப்படின்றதுனால வீடியோ எடுத்தேன். ரோஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ட்ராயிங்லாம் வரைவான். சரி அப்படியே வந்து கையோடு வந்து துணியுமே வந்து துவைச்சிருவோம். காலையில் வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேலை இருக்குது, துணி மிஷினில் போட்டுட்டா அது பாட்டுட்டு ஓடும். கையில் துவைக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஒரு வாரம் வந்து கையில் துவைக்க வேண்டிய துணிலாம் கூட மிஷினில் தான் போட்டுட்டேன். நம்மளால் உட்காந்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கோல்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. என்றைக்காச்சும் ஒரு நாளுக்கு தான் நம்மளை உட்கார வச்சு வேலை பார்ப்பாங்க. தினமுமே வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை உட்கார வச்சு வேலை பார்ப்பாங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால சரி முடிஞ்ச அளவுக்கு துணி கிழிஞ்சாலும் பரவாயில்ல மிஷின்லேயே போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கையில் துவைக்கிற மாதிரி வந்து துணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மிஷினில் போடுற மாதிரி தான் வந்து துணியுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரோஷன் மித்தி வந்து ப்ரௌனி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்காக வந்து ஒரு 1 kg ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிவிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து என் பையன் வந்து 6th தான் படிக்கிறான். ஆனால் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக போயிருந்தோம். யாருக்காக போயிருந்தோம்? என் ஃபஸ்ட்டு பையனுக்காக போயிருந்தோம். காலேஜ் படிக்கிறாரு சார். அதனால் வந்து என் அக்கா பையன்தான். அவங்க அக்கா மாமாவில் வர முடியல. அதனால நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போகும்போதே பேசிகிட்டே போனோம். நம்ம இப்போயே பார்த்தியா நம்ம போயிட்டு காலேஜில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கெலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராச்சும் வந்து பேரண்ட்ஸ் வர முடியலாம் கார்டியன் அந்த மாதிரி கூட போகலாம். அப்படி தான் நாங்களுமே போனோம். சரி வந்து ப்ரௌனி வந்து ரோஷன் கேட்டான்றதுக்காகவும் இல்லாமல் வந்து சரி என் அக்கா வீட்டில் வந்து என் அக்கா பசங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம போகிறோமே வந்து சும்மா போகிறது வந்து நம்ம ப்ரௌனி செஞ்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கொஞ்சம் பல்காக வந்து ப்ரௌனி ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 2 பாக்ஸில் வந்து அவனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். நித்திஷ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து கிளம்பிட்டேன். அவங்களுமே வந்து வேலையிலேருந்து வந்துட்டாங்க. அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை எப்படியாச்சும் ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி காய வைக்கணும். அது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ரோஷன் மித்தி வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டே இருந்தாங்க. ஆறிடுச்சுல்ல ஒரே ஒரு பீஸ் கொடுங்க ஒரே ஒரு பீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் மைதாவில் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணானோ ரோஷன் வந்து எனக்கு ராகியில் தான் வேணும்னா அவன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வச்சான். அதுக்கப்புறம் ராகி மாவு என்கிட்ட இல்லை, சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு. இங்கேருந்து வெயிலில் போயிட்டு நடந்து போயிட்டு அப்புறம் ராகி மாவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்றது தெரியும். நம்ம வந்து மைதாவில் போட்டால் அதுக்கப்புறம் இவன் சாப்பிட மாட்டான். சரி செஞ்சது வேஸ்ட்டாக போயிடும், இவனுக்குமே நம்ம சேர்த்து தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தனுக்காக போயிட்டு ராகி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு ப்ரௌனியுமே ரெடி பண்ணி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டோமா. அன்றைக்கி நான் சாப்பிடவே இல்லை, பிரதோஷன்றதுனால நான் சாப்பிடல. ரோஷன் மித்தி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பீஸ் வச்சு தனியாக சாப்பிட்றதுக்குமே கொடுத்தா ஸ்கூலு ஸ்நாக்ஸுக்குமே வந்து கொடுத்து அனுப்பிச்சேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, போட்ட இடத்துல அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டேன். அங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு டைமிங் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமிங்குள்ளே அங்கே இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ரெடி ஆகிட்டேன். வீட்டில் இருக்கிற வேலை கூட நம்ம வந்து கூட பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கூல்னால் கூட பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் இருக்கும். ஃப்ரெண்டு யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்க, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு கதை பேசிட்டு போயிடுவோம். இது வந்து காலேஜ், இதுதான் ஃபஸ்ட் டைமாக போகிறோம். நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான டைம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் போகிறோம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. என்னன்னா இது காலேஜ் இவ்வளோ காட்டில் வந்து கட்டியிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. காலேஜ்னால் கூட பரவாயில்ல, ஸ்கூலே வந்து காடு கிட்ட தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலுக்கு வந்து நம்பி அனுப்புகிறாங்கன்னே தெரியல. அவ்வளோ பயமாக இருந்தது. நாங்கள் பேசிக்கிட்டே போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நமக்கு பார்க்குறதுக்கு வந்து இது புதுசாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பழகிட்டு இருக்கோம். இங்கேயுமே ஆளுங்களாம் இருக்காங்க. வீடு எங்கேயோ ஒரு வீடுலாம் இருக்குது. போக போக அது பழகிடும். அவ்வளோ பயமாலாம் இருக்காது. அவங்களுக்கு தினமுமே வந்து போகிறாங்களே அதெல்லாம் பழகிடும்னாங்க. ஆமாம் அது பழகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காலேஜெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போவே நம்ம போய் காலேஜ் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, விலாக் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம். பை.